ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டதற்கு தொடர்ந்து அந்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது தடை விதித்திருக்கிறது. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க சென்சார் போர்டு முன்னதாக முடிவு செய்திருந்தது. ஆனால் இப்படத்தில் மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக தணிக்கை குழு உறுப்பினர் புகார் கொடுத்தார். இதனால் ஜனநாயகன் திரைப்படம் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகவில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான கேபிஎன் புரொடக்ஷன்ஸ் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யுஏ தணிக்கை சான்றிதழ் வழங்க மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்துக்கு உத்தரவிட்டார். ஆனால் நீதிபதி PT ஆஷாவின் இந்த உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு உடனடியாக மேல்முறையீடு செய்தது. தொடர்ந்து சென்சார் போர்டு சார்பாக மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா பெஞ்ச் முன்பாக ஆஜராகி முறையிட்டார். தொடர்ந்து நீதிபதி PT ஆஷாவின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி விசாரிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை தொடங்கி நடைபெற்று வந்தது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் அமர்வில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. மனுவில் கோரப்படாத நிவாரணத்தை தயாரிப்பு நிறுவனத்துக்கு தனி நீதிபதி அளித்துள்ளார் என தணிக்கை வாரியம் தரப்பு வாதம் முன்வைத்தது. மேலும் சென்சார் போர்டு பதிலளிக்க கால அவகாசம் வழங்கப்படவில்லை எனவும் வாதமானது முன்வைக்கப்பட்டது. ஜனவரி 7ஆம் தேதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட போது ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக சென்சார் வழங்கிய உத்தரவிட்ட PT ஆஷாவின் உத்தரவை தொடர்ந்து தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வானது ரத்து செய்திருக்கிறது. தனி நீதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதாக மத்திய அரசு தரப்பு வாதம் செய்தது. உரிய பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் தரவில்லை என தணிக்கை வாரியம் சார்பில் சாலிசிட்டர் ஜெனரல் வாதிட்டார். தொடர்ந்து ஜனவரி 7ஆம் தேதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட போது ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தணிக்கை வாரிய தலைவருக்கு படத்தை மறு ஆய்வு செய்ய பரிந்துரைக்க உரிமை உண்டு எனவும் தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. தனி நீதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து தணிக்கை வாரிய தலைவர் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை மத்திய அரசானது முன்வைத்தது. இந்த நிலையில் சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். தணிக்கை வாரிய உறுப்பினர் எப்படி புகார் எழுப்ப முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ஜனநாயகம் தொடர்ந்து இந்த படம் தொடர்பாக ஜனநாயகம் திரைப்படத்துக்கு முன்னதாக யுஏ சான்றிதழ் உடனடியாக வழங்க PT ஆஷா உத்தரவிட்டிருந்த நிலையில் தொடர்ந்து இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கானது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. தனி நீதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தணிக்கை சான்றிதழ் அளித்ததாக மத்திய அரசு வாதமிட்ட நிலையில் சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பே ரிலீஸ் தேதியை தயாரிப்பு பட நிறுவனம் எப்படி முடிவு செய்தது என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து தணிக்கை வாரிய தலைவருக்கு பதில் தர அவகாசம் தராமலேயே நீதிபதி எப்படி வாதிட்டார் எனவும் அவர் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் சென்சார் சான்றிதழ் வழங்க பிறப்பித்த ஆணையை அவர் ரத்து செய்திருக்கிறார். இதனால் ஜனநாயகன் திரைப்படமானது வரும் 21ஆம் தேதி வரை வெளியாகாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான வழக்கும் ஒத்திவைக்கப்பட்டதால் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பொங்கல் பண்டிகையொட்டி வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படம் வெளியாகாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.